Swayam Prabha. Digital India. Educated India. எல்லாருக்கும் வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில், அதாவது இனி வரப்போகிற வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தான். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு நியூமெரிக்கல் அனாலிசிஸை வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட இல்லை குட்டி கேமோட எப்போயுமே தொடங்குறது ஒரு வழக்கம். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரு கேமோட, ஓகே, ஒரு சின்ன கேமோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெக்சர், அதாவது இந்த வகுப்பு முடிகிற சமயத்தில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஐடியா கிடச்சிட்டு போகலாம். ஸோ நான் வந்துட்டு நீங்கள் இந்த வகுப்புக்கு வரப்போ வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் வரலாம், லைக் ஒரு எம்டி ஸ்லைட் மாதிரி தான். ஓகே, ஒரு பிளாங்க் பேஜாக வரலாம். பட் போகும்போது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நாலேஜஸ் கெயின் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அ கேம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டு விளாட்லாம். நான் இந்த விளையாட்டு வந்துட்டு நிறைய இடத்துல விளையாடிருக்கேன். ஓகே, இது வந்துட்டு இங்கே தான் மொதல் டைம் இல்லை, இது வந்து ஒரு 25-26 தடவை இதே மாதிரி விளையாட்டு விளையாடிருக்கோம். அந்த விளையாட்டோட அவுட்புட் என்னன்றதான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஆன்லைன், ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து விளையாட முடியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்களே நான் கொடுக்குற கேம் வந்து விளையாடி பாருங்கள். அதோட அவுட்புட் வந்து என்ன வருது, அதாவது நீங்கள் அதே மாதிரி விளையாடுறீங்களா அப்படின்றதையும் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த விளையாட்டோட விதி என்னென்னா, ஒரு சிம்பிள் இது. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த பேப்பரில் வந்துட்டு ஒரு வீடு வரையணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த இதை வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து பாருங்கள் என்ன வரைஞ்சிருப்பீங்க. ஓகே, அல்லது உங்கள் மனசில் என்ன தோணிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த விளையாட்டு வந்து நான் நிறைய இடத்துல, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல விளையாடிருக்கேன். ஸோ நிறைய பேர் எப்படி வீடு வரைஞ்சிருந்தாங்கன்னா இது மாதிரி தான். ஓகே, ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம், அப்புறம் ஒரு இது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நிறைய பேர் வீடு வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேர், ஓகே, 90% ஆஃப் த பீப்புள், ஓகே, 90% மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 90% மாணவர்கள் நிறைய இடத்துல கொடுத்தப்ப இதே மாதிரி தான் வீடு வரைஞ்சிருந்தாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட வீடு இதே மாதிரி இருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதே கொஸ்டின் நான் அவங்ககிட்டையும் கேட்டேன், அந்த 90% வரைஞ்ச மக்கள்கிட்டையும் அல்லது மாணவர்கள்ட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீடு அது மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த வீடு எதுக்கு வரைஞ்சிங்க, ஒய் டிட் யூ ட்ரா ஹவுஸ் லைக் திஸ்? ஓகே, உங்கள் வீடு இப்படி இல்லைன்னா எதுக்காக வந்து அந்த மாதிரி வீடு வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஒன்லி 10% தான் இந்த மாதிரி எங்கள் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. மீதி எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வீடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஈவன் நீங்கள் வந்து இன்டர்நெட்டுக்கோ இல்லை எதுக்கோ போய் ஹோம் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹோம் அல்லது ஹவுஸ்ன்றது இருக்கும். ஸோ எதனால் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் என்ன சொன்னாங்க, அல்ல பதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளையில், ஓகே, குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வீடு வரைஞ்சி பழகியிருப்பாங்க. அதனால் அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு வரைஞ்சோம் அப்படின்றது சொன்னாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து அவங்க இன்னும் வரல, அப்போ வரைஞ்சதுலேருந்து இதே மாதிரி. ஆனால் அவங்க வந்துட்டு நிறைய வீடு பார்த்துருக்காங்க, நிறைய டைப் பார்த்துருக்காங்க. ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இது வந்து சிவில் இன்ஜினியரிங். ஓகே, இது கட்டடம் கட்டுறாங்களா, அவங்ககிட்ட கட்டடம் கட்டுறது அது சம்மந்தமாக படிக்கிற மாணவர்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் இதே தான் வரைஞ்சாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து வீடு கட்டுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து வீடுன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சிலர் ஒத்துக்குவாங்க, ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, இந்த இதுக்கு வந்துட்டு பின்னாடி வரேன் எதனால் அப்படின்றது. ஓகே, ஸோ எதுக்கு இது இம்பார்ட்டன்ட், முக்கியமானதுன்றது. ஸோ ரெண்டாவது கேம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது கேம் வந்துட்டு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் குயிஸ். ஓகே, ரேபிட் ஃபயர்னால் நான் வந்துட்டு கேள்வியாக கேட்டே இருப்பேன், நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, கேப்பே கொடுக்காம கேள்வி கேட்டே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ கொஸ்டின் 1 அப்படின்னா, இந்த இது என்ன குறிக்குது, A=LB. ஓகே, இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டேன். ஸோ இது கேட்ட உடனே ஆன்சர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகே, எல்லோரும் ஒரு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் சொன்னாங்க. ரெண்டாவது W=mg. ஸோ இதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, weight = mass × gravity. ஓகே, ஸோ 90% ஒரு சிலருக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தெரியலான்ட்டாங்க. weight = mass × gravity. ஓகே, நிறை வந்துட்டு என்னன்றது. ஓகே, எடை, நிறை, அதோட இது. அப்புறம் அடுத்த கேள்வி F = ma. ஓகே, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, force = mass × acceleration. விசை வந்துட்டு நிறை × முடுக்கம் அப்படின்றது. ஓகே, அல்லது கொஞ்சம் பேர் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லான்னு சொன்னாங்க. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இதுதான் ஆன்சர் சொன்னாங்க. அடுத்த கேள்வினா Y = mx. ஸோ இதுக்கு நான் 100% ஆஃப் த பீப்புள் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இது வழியாக ஆதிப்புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வி Z = xy.
ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு பதில் தெரியல, அப்படியே நின்றுட்டாங்க. யாருமே சொல்லலை, கம்ப்ளீட் சைலன்ஸ். ஓகே, எதுவுமே சொல்லலை, அப்படியே பேசாமல் இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா ஹைப்பர்போலிக் பேரபோலைட். ஓகே, அதிபரவளைவ பரவளைவு. ஓகே, ஸோ அதிபரவளைய பரவளைவுன்றது தான் இது வந்துட்டு இதோட சமன்பாடு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் போவோம். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இன்னும் முடியலை. ஸோ இன்னும் அடுத்த இது கேட்போம். என்ன அப்படின்னா A = πr². ஸோ இதுக்கு வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா E = mc². ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்க, இதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் அப்படின்றத பதிலாக சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா அல்லது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அடுத்த கேள்வி வந்துட்டு y = ax². இதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பரவளைவோட சமன்பாடு. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா z = xy². இதுக்கு திருப்ப என்ன யாருமே பதில் சொல்ல, கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்னது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரில. இதுக்கு வந்து பதிலும் கிடையாது. இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, பட் அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு பேர் எதுவும் கிடையாது. z = xy². அடுத்து a² + b² = c². ஸோ இந்த கேள்வி கேட்டவுடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து பைத்தாகரஸ் தேற்றம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் சொல்லலைன்னா கூட ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா x² + y² = r². ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படின்றத கேட்டேன். ஸோ இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வட்டத்தோட சமன்பாடு. x² + y² = r²ன்றது வட்டத்தோட சமன்பாடு அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இது வந்து 100% அல்லது 90% மக்கள் ஒரு சில இதில் சொன்னாங்க. அடுத்த கேள்வி x² + y² = z². இந்த இதை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்துட்டு 80% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு 3D ஈக்குவேஷன் அப்படின்றத சொன்னாங்க. பட் இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கூம்போட சமன்பாடு. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் அ கோன். ஓகே, கூம்போட சமன்பாடு, அதுதான் இதோட இது. அடுத்த கேள்வி இந்த ஈக்குவேஷன் கேட்டேன். ஓகே, இந்த கேள்விக்கு வந்துட்டு யாருமே பதில் சொல்ல. ஓகே, ஆல்மோஸ்ட் பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த ரூமில் வந்துட்டு பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்தது. ஓகே, யாருமே பதில் சொல்ல. 100% ஆஃப் த பீப்புள் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகே, யாருக்குமே எதுவுமே தெரில. இது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஹார்ட்டோட ஈக்குவேஷன். ஓகே, ஒரு மேட்லாப் அல்லது மேத்தமெட்டிக்கா அதில் போய் நீங்கள் வந்து ஹார்ட்டோட இல்லை கூகுளில் கூட போய் ஹார்ட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். அதோட இது வந்து இதுதான். ஓகே, ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இங்கே முடிஞ்சது. பட் அதோட அப்சர்வேஷன்ஸ் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன் இப்போ. ஓகே, அதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா y = mx, a = lb, f = ma, w = mg, z = xy. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு பக்கம் 2 நம்பர் இருக்குது. ஓகே, 2 வேரியபிள் இருக்குது. m, x, l, b, m, g, m, a, x, y அந்த மாதிரி 2 வேரியபிள் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஒரு பக்கம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ரைட் சைடில் அந்த இது இருக்குது, லெஃப்ட் சைடில். ஓகே, இந்த பக்கம் என்ன பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஒரு வேரியபிள் இருக்குது y = mx, a = lb. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, எல்லா ஈக்குவேஷனும் பார்த்திங்கன்னா எல்லா சமன்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு இதுக்கு பேர் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நேர்கோட்டோட சமன்பாடுன்னு சொல்கிறீங்க, ஒரு இது நியூட்டனின் 2ஆம் விதின்னு சொல்கிறீங்க, ஒன்று வந்துட்டு செவ்வகத்தின் பரப்பளவுன்னு சொல்கிறீங்க, இன்னொன்று வந்துட்டு அதிபரவளைய பரவளைவு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இது எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தானே, ஒரே மாதிரி தானே இருக்குது. 2 பக்கம் ரைட் சைடில் என்ன இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க. இப்போ a = lb எடுத்திங்கன்னா அதில் வந்து என்னென்னா அதில் வந்து நீங்கள் இன்ஃபைனைட் இது எடுக்க மாட்டீங்க. ஆனால் y = mxல பார்த்தீங்கன்னா அதில் வந்து x வந்துட்டு -∞ to +∞ வரைக்கும் போகும். ஓகே, மைனஸ் முடிவிலியிலேருந்து ப்ளஸ் முடிவிலி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அது வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி y = mxல வந்து m வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவீங்க. அதே f = ma, w = mgல m வந்துட்டு மாஸ்ன்னு சொல்லுவீங்க. m வந்துட்டு y = mxல பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் f = ma, w, mgல வந்துட்டு மாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாற்றி இது பண்ணுறீங்க. ஒவ்வொரு பேர் வேறு சொல்கிறீங்க. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததும் y = x², a = πr², e = mc², z = xy². இதுலேயும் எப்படி இருக்குன்னா ரைட் சைடில் ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் ஒரு வேரியபிள் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, ரைட் சைடில் 2 இன்புட் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு அவுட்புட் வருது, அவ்வளோதான். ஸோ இதே தான் வந்துட்டு எல்லா ஈக்குவேஷன்லேயும் ஒரே மாதிரி தான் செட்டப். ஆனால் ஒன்றுக்கு வந்துட்டு பரவளைவுன்றீங்க, இன்னொன்றுக்கு வந்து நியூட்டனின் 2ஆம் விதின்னு சொல்கிறீங்க, இன்னொன்றுக்கு வந்துட்டு வட்டத்தோட சமன்பாடுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கிறீங்க. ஓகே, ஸோ அது போக இன்னொரு இதில் அடிஷ்னலாக வேற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்போ இதே கேள்வி வந்துட்டு ஒரு குழந்தைகிட்ட கேட்டோம்னா, ஒரு 4ஆம் படிக்கிற குழந்தையோ இல்லை 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகிட்டயோ கேட்டால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்கொயர்லாம் தெரியாது, 2ன்னு தான் சொல்ல தெரியும், ஸ்கொயர்ன்றது சொல்ல தெரியாது. ஓகே, அதே ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை கேட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன்லாம் எதுவுமே தெரியாது, ஈக்குவல் சிம்பிள்லாம் தெரியாது, ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க 2 கோடு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே,
ஆனால் அவங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ஏபிசிடின்னு தான் தெரியும். இதுக்கு பேர் வந்துட்டு வட்டத்தோட சமன்பாடோ இதெல்லாம் தெரியாது. ஸோ எப்போலேருந்து இது வந்துட்டு பரவளைவுன்ற சமன்பாடு இல்லது எப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஐன்ஸ்டீனோட விதி இல்லை வட்டத்தோட சமன்பாடு அப்படின்றத அல்லது வட்டத்தோட பரப்பளவு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அல்லது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதா அப்படின்ற கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அந்த மாதிரி படிக்கிறப்ப தான் அவங்க வந்துட்டு இதை பற்றி படித்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. ஸோ ஒரு டைமில் இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. z=xy² உங்களுக்கு பேரே தெரியாது. அதே மாதிரி z=xy நீங்கள் வந்துட்டு போனதில் z=xy வந்துட்டு நீங்கள் பார்த்ததே கிடையாது. அதனால வந்துட்டு அதுக்கு வந்து பேர் தரல. ஸோ அதே தான் இதுலேயும். ஓகே, x² + y² = r², a² + b². இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் சொல்கிறீங்க. ஒன்று வட்டத்தோட சமன்பாடு, ஒன்று வந்துட்டு பைத்தகரஸ் தேற்றம், இன்னொன்று வந்துட்டு கூம்போட சமன்பாடு, இதெல்லாம் சொல்கிறீங்க. இதே தான். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனால் அந்த ஹார்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஈக்குவேஷன் என்ன தெரில, யாருக்குமே தெரியல. ஏன்னா அது அவங்க வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஹார்ட் ஈக்குவேஷன்றது அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ இதயத்தோட ஈக்குவேஷன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இதை தான் ஹென்றி பாயின்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் ஹென்றி பாயின்கர் என்ன சொல்கிறாருன்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் கிவிங் த சேம் நேம் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவில் என்னென்னா, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு இதாக சொல்லிடலாம். f(x, y, z) = 0. ஓகே, f(x, y, z) = 0 சொன்னேன்னா, y = mxy நான் சொல்லிக்கலாம், z = xy சொல்லிக்கலாம், y = x² சொல்லிக்கலாம், a = πr² சொல்லிக்கலாம், அல்லது என்னோட ஹார்ட் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்லலாம், சிம்பிளாக f(x, y, z) = 0ன்னு சொல்லிடலாம். அப்போ என்ன, மேத்தமெட்டிக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், கணித இதில் நான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறேன். ஓகே, f(x, y, z) = 0ன்றதை படிச்சோன்னா எனக்கு வந்துட்டு இதை பற்றி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இதெல்லாம் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் கேஸஸாக மாறிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் கேஸாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அதை தான் இப்போ ஹென்றி பாயின்கர் சொல்கிறாரு. மேத்தமெட்டிக்ஸ் கணிதம்ன்றது என்னென்னா, இது ஒரு கலை. எப்படிப்பட்ட கலைனா, ஒவ்வொரு இதுக்கும் வேறு வேறு பேர் நீங்கள் வச்சுருப்பீங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், நான் ஒரே ஒரு இதாக சொல்லிக்கலாம். சிம்பிளாக வந்துட்டு சேம் நேம். ஓகே, ஒரே நேமாக கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கழுதன்னு கூப்பிட்டுக்கோங்க, ஆடுன்னு கூப்பிட்டுக்கோங்க, மாடுன்னு கூப்பிட்டுக்கோங்க, என்ன வேணால் கூப்பிட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்து என்னது, அது வந்து நான் ஒரே ஒரு நேமில் விலங்கு அப்படின்ற ஒரே ஒரு நேமில் சொல்லிட்டு போயிடும். ஓகே, ஸோ அதுதான் இதில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த சின்ன கதை, அந்த கேம், ஓகே, இந்த விளையாட்டை முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு தியரி டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்றத டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் அப்படின்றது என்னன்றதை சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல், ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கு நான் சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா, அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னா, கைவல்டன். ஸோ அவரோட புக் நேம் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அண்ட் சிமுலேஷன் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கான்செப்ட் எடுத்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இப்போ கொடுக்க போகிற இந்த வகுப்போட இந்த லெக்சரோட ஒரு சின்ன பேசிக்ஸ். ஓகே ஓகே ஸோ திருப்பியும் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி திருப்ப ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு காரோ இல்லை பைக்கோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஒரு ஹைவேயில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன ஆயிருதுன்னா, கார் வந்து நின்றுது. ஓகே, காரோ பைக்கோ வந்து சடனாக நின்றுது. அப்போ என்ன செக் பண்ணுவீங்க? ஸோ இந்த கேள்வி வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, கார் பைக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து உடனே பெட்ரோல் டேங்கை செக் பண்ணுவோம், இல்லாட்டி பேட்ரி இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவோம், பேட்ரி வந்துட்டு சோக் போட்டு ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க சடனாக ஸ்டார்ட் பண்ண உடனே. ஓகே, ஸோ அது வந்து நான் ஓகே அக்செப்டபிள் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு சடனாக ஒரு தலைவலி வந்துருச்சு. ஸோ தலைவலி வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ நிறைய பேர் ஒரு சில ஆன்சர் சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேராசிட்டாமலோ அனாசினோ அல்லது ஏதோ ஒரு மாத்திரையோ போடுவோம். ஒரு சிலர் வந்து காஃபி குடிப்போம், இல்லாட்டி நான் வந்துட்டு போய் தூங்குவேன் அப்படின்றத போய் படுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது கேள்வி. ஸோ தலைவலி வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, கார் பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக வந்துட்டு ஒரு ஃபியூயல் டேங்கில் ஃபியூயல் இருக்கான்னு பார்க்குறாங்க, இல்லை பேட்டரி ஒர்க் ஆகுதான்றது பார்க்குறாங்க. ஓகே, பட் காரில் வந்து பெட்ரோல் டேங்க்கும் பேட்டரி மட்டும்தான் இருக்கா? இல்லை பெட்ரோல் டேங்க் தவிர என்னென்னவோ இருக்குது அதில். ஓகே, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் அது. ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கார் ஸ்டார்ட் ஆகணும் உடனே பெட்ரோல் இருக்கா இது இருக்கான்றதை மட்டும்தான் செக் பண்ணுறோம். சேம் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தலைவலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து உடனே ஒரு பேராசிட்டமலோ இல்லை அனாசினோ இல்லை ஒரு காஃபியோ குடிச்சா சரியாயிரும் அப்படின்றது நினைக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு சில வெப்சைட் இருக்கும். ஓகே, WebMD அந்த மாதிரி வெப்சைட் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் ஹெடேக், ஓகே, தலைவலி அப்படின்றத மட்டும் டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்துட்டு ஒரு 15-16 டிசீஸ் சொல்லும். கடைசியில் வந்து புத்துநோய் வரைக்கும் சொல்லிடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் சொல்லும். ஆனால் அப்போ நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஓகே, நம்ம பாடி பிரெயின் எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது. ஆனால்
தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஓகே எனக்கு தலைவலி வந்துருச்சு, அதனால் நான் வந்துட்டு ஒரு பேராசிட்டமாலோ ஒரு அனாசினோ இல்லை தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஓகே, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் பாடி. நவ் இதே தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸும் செய்கிறாங்க. ஓகே, சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸும் எப்போயுமே இதை தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், அந்த பெரிய ப்ராப்ளத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குட்டியாக பிரேக்கப் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, யானையை வந்துட்டு தேடி பார்த்துட்டா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு குருடங்கிட்ட வந்துட்டு ஒரு 3 குருடங்க வந்துட்டு யானையை வந்துட்டு தடையை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப பெருசு, இது வந்துட்டு ரொம்ப மலை மாதிரி இருக்குது, இது வந்துட்டு இதுக்கு வந்து தும்பிக்கையை பற்றி நிறைய கதை சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி வந்துட்டு சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு யானை மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டியாக உடச்சி அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அசம்பிள் பண்ணி கடைசியில் அதுக்கு வந்து ஆன்சர் விடை கிடைக்குதா இல்லையா, நம்மளோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குதா விடை கிடைக்குதான்றதை இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை குட்டி குட்டியாக உடச்சி சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சிஸ்டத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, அதை தான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ மாடல் அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, மாடல் அப்படின்றத மாதிரி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ மாதிரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளோர் பிளான் வச்சுருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த வீட்டோட மாதிரி. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஈசி பார்க்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த வில்லங்கம் பார்க்குறது அதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு என்னென்ன இடம் ஆக்குப்பையாக இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா அது வந்து பேப்பரில் இருக்கிற ஒரு வீடு. இப்போ நீங்கள் வீடு வரைஞ்சிங்கல்ல, அது ஒரு வீடு தான், அது ஒரு மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரியில் என்ன பண்ண முடியாது, உங்களால் வசிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் மாதிரின்றது என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவில் ஓகே ஒரு அப்சர்வரை பொறுத்தளவில், ஸோ யாரோ வந்துட்டு ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டு அன் அப்சர்வர் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க. அந்த வீடு அல்லது கார், ஓகே நம்ம ப்ராப்ளம் கார் சொன்னால அது. ஸோ ஒரு வீடோ இல்லை காரோ எடுத்துக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நான் ஆப்ஜெக்ட் ஏ வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு அதோட மாதிரி நான் உருவாக்குறேன். இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட், அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இட்ஸ் அன் ஏ ஸ்டார் இஸ் அ மாடல். ஓகே, ஸோ ஏ ஸ்டார்ன்றது மாடல், அண்ட் ஆப்ஜெக்ட் ஏ ஸ்டார் அது வந்து மாடல். ஓகே, ஸோ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அது வந்துட்டு என்னவா இருக்குது, ஒரு மாடலாக இருக்குது. இதோட மாடல் அந்த ஏவோட மாடல். இட்ஸ் அ மாடல் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏ. ஓகே, அந்த ஒரிஜினல் ரியல் மாடல். ஓகே, ஒரு வீட்டோட மாடல் வந்துட்டு நான் ஒரு பேப்பரில் வரையில அது வந்து ஒரு மாடல். ஓகே, ஸோ அது வந்து எப்படிப்பட்ட மாடலாக இருக்கணும்னா டு த எக்ஸ்டெண்ட் தட் பி கேன் யூஸ் ஏ ஸ்டார் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, ஏ ஸ்டார்ன்றதை வந்துட்டு மாடலாக வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி மூலமாக எனக்கு வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கிற இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஸ்டார்ட் ஆகலைன்ற கேள்வி எடுத்தோம்ல, அந்த கார் ஸ்டார்ட் ஆகிறன்றதுக்கு என்ன பண்ணோன்னா, கார் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ரியல் ஆப்ஜெக்ட், அது வந்து அங்கே நிற்கிது. அதுக்கு என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு பேட்டரி டேங்கு ஃபியூல் டேங்கு சொன்னால அதை வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன்னா அது வந்து என்னை பொறுத்தளவு ஒரு மாடல். ஏன்னா என்னை பொறுத்தளவில் என்னென்னா காருன்றது பேட்டரி டேங்கு ஃபியூல் டேங்கு இருக்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ அது வந்துட்டு என்னோட மாடல். ஸோ அதை தான் சொல்ல வரேன். டு அன் அப்சர்வர் பி an object A star is a model of an object A, original object. Okay, to the extent that B can use A star. A star யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு எடுக்கிறோன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்கும், ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா அதில் ஃப்ளோர் பிளான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், எங்கே வந்துட்டு காரிடார் இருக்குது, எங்கே வந்துட்டு ஃபயர் எக்ஸிட் இருக்குது, ஸோ அதெல்லாமே நான் ஸ்டடி பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் என்னது, ஆன்சர் த கொஸ்டின். ஸோ அதை தான் இது பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கார் ப்ராப்ளத்தை எடுத்தோம்னா பி வந்து என்னது, டிரைவர் வந்துட்டு அப்சர்வர். ஓகே, டிரைவர் தான் அப்சர்வர். ஏன்றது கார், அதுதான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஏ ஸ்டார்ன்றது சும்மா ஃபியூயல் டேங்க்கும் பேட்டரியும் போட்டு வைக்கிறதா வந்துட்டு என்னது ஏ ஸ்டார். ஸோ அதான் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ வந்து காரு, பி வந்து அப்சர்வர், டிரைவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரை பொறுத்தளவில் காருன்றது ஒரு பேட்டரியும் ஃபியூயல் டேங்க்கும் இருக்கிறதா, பேட்டரி அண்ட் ஃபியூயல் டேங்க் இருக்கிறதா அவரை பொறுத்தளவு கார். ஓகே, அதுதான் வந்துட்டு ஒரு மாடல், ஏ ஸ்டார்ன்றது மாடல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மாடல் அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகே, ஒரு சிறந்த மாடலாக இருக்கணும், எளிமையான மாடலாகவும் இருக்கணும். ஓகே, பெஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மாடல். பெஸ்ட் மாடல், சிறந்த மாதிரி அப்படின்றது என்னென்னா, ஒரு சிறந்த மாதிரி அப்படின்றது எளிய மாதிரியாக இருக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப சுலபமான மாதிரியாக, ரொம்ப எளிய மாதிரியாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும்னா ஸ்டில் இட் சர்வ்ஸ் அ பர்பஸ். ஆனாலும் நமக்கு தேவையான கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்மளோட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இருக்கணும். ஓகே, சிறந்த மாடல்ன்றது எளிமையான மாதிரியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறோம். த பெஸ்ட் மாடல் இஸ் த சிம்பிளஸ்ட் மாடல் தட் ஸ்டில் சர்வ்ஸ் இட் பர்பஸ், தட் இஸ் விச் இஸ் ஸ்டில் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ். இருந்தாலும் அது வந்து என்னவாக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான மாடலாக தான் இருக்கும், எளிய மாதிரி ஆனால் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு அந்த சிஸ்டத்தை பற்றி படிச்சுக்கிறதுக்கோ அல்லது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கோ, நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு மாதிரியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதை வந்துட்டு பெஸ்ட் மாடல் அப்படின்ற சிறந்த மாடல்னு சொல்லணும். அடுத்து என்னென்னா மாடலிங், சிமுலேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்றத என்னென்னு பார்ப்போம். ஓகே, மாதிரி அதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், அதை வந்து எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அதை வந்து எப்படி இது பண்ணலாம்.
ஸோ அதுக்கு வந்துட்டு டெலியாலஜிக்கல் நேச்சர்னா அதோட மோட்டிவேஷன் என்ன, எய்ம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மாடலிங் அண்ட் சிமுலேஷனோட மெயின் பர்பஸ், எய்ம் அண்ட் பர்பஸ் என்னென்னா அதோட கவர்னிங் ப்ராப்ளம் சால்விங்கை தான் இது பண்ணும். அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது. அதுதான் வந்துட்டு இந்த மாடலிங் அண்ட் சிமுலேஷனோட முக்கியமான நோக்கம். ஓகே, முக்கியமான நோக்கம் வந்துட்டு என்ன, நம்மளோட பிரச்சனையை தீர்க்கிறது. ஓகே, டெய்லியும் ஒரு பிரச்சனை இருக்கும், அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், ஒரு மாடலிங் அண்ட் சிமுலேஷன்ஸ் நம்ம டெய்லி சால்வ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதை தான் இது பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம், ஓகே, எப்படி வந்துட்டு படிப்படியாக கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது வந்துட்டு என்னன்றதை நம்ம தெளிவாக தெரியணும். ஓகே, ஸோ அதோட டெஃபனிஷன் என்னன்றதை பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் டெஃபினிஷன், முதல்ல பிரச்சனை என்னன்றதை, எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்றதை பற்றி முதல்ல நமக்கு தெளிவாக ஒரு கருத்து இருக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு என்னோட ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு டிஃபைன் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். அல்லது அதை என்ன சொல்லலாம்னா, எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னோட கேள்வி என்னன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கேள்வி என்னன்றதை தெரியணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் டு பி ஆன்சர். ஓகே, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுன்றதை நான் தெரியணும். மூணாவது அல்லது இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா, அந்த சிஸ்டம். ஓகே, ஸோ ஒரு சிஸ்டத்தோட டெஃபனிஷன். ஓகே, அந்த சிஸ்டத்தை பற்றி எந்த இதை பற்றி படிக்க போகிறோமோ அதை பற்றின டெஃபனிஷன் வந்து என்னன்ற பார்க்கணும். சிஸ்டம் டெஃபனிஷன். அதுக்கு வந்து என்ன தேவை, எனக்கு ஒரு பதில் தேவை. ஓகே, ஏதோ ஒரு ராக்கெட்டை பற்றியோ, ஒரு ராக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, அல்லது ஒரு கார் எடுத்துக்கலாம். அந்த கார் தான் என்னோட சிஸ்டம். ஒரு ராக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி நான் படிக்கணும். ஓகே, சிஸ்டம் டெஃபனிஷன் ஃபார் விச் ஆன்சர் இஸ் ரிக்வயர்ட். அதை வந்துட்டு என்ன பண்ணலான்னா, முதல்ல வந்து நான் வந்துட்டு ப்ராப்ளம் என்னன்றதை சொல்லிட்டேன். ஓகே, ஒரு பிரச்சனை என்னன்றதை சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், என்னோட சிஸ்டம். ஓகே, என்னோட சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு ராக்கெட்டோ இல்லை காரோ, அந்த சிஸ்டத்தோட என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அதில் என்னென்ன இருக்குன்றது தெரியணும். எடுத்துக்காட்டுக்கு கார் ஸ்டார்ட் ஆகலைன்றது தெரிஞ்சிருச்சு. கார் ஸ்டார்ட் ஆகலைன்றது தெரிஞ்சதுன்னா முதல்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபியூயல் டேங்க் இருக்கா இல்லையான்றது தெரியணும்ல. காரில் ஃபியூயல் டேங்க், அதாவது பெட்ரோல் இது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாதானே தெரியும். ஓகே, பெட்ரோல் இல்லை பேட்டரி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது போக முடியும். ஆனால் நமக்கு எதுவுமே தெரியலன்னு என்ன பண்ண முடியாது, அதை பற்றி சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ முதல்ல என்னென்னா சிஸ்டம் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சிஸ்டம் அனாலிசிஸ்னால் அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்ஸ். ஓகே, என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம். அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்ஸாக இருக்கணும். அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் அது. ஸோ மாடலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, மாதிரி பண்ணுறது. அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுல, அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஓகே, ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மாடல், அதுக்கு இப்போ பேட்டரியும் ஃபியூயல் டேங்க்கும் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கு ஒரு மாடல்லாம் வரையணும். ஓகே, இதுதான் என்னோட மாடல். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம இது பண்ணுறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அ மாடல் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அதுக்கு அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் இதில் உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன இருக்கணும், அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். சிஸ்டம் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, அதை என்ன சொல்லலாம், ஒரு குட்டி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், அல்லது நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்தோம்னா, காரில் வந்து என்ன இருந்துச்சு, ஒரு பேட்ரி இருந்தது, ஒரு பெட்ரோல் டேங்க் இருந்தது. ஸோ பெட்ரோல் டேங்க்கும் பேட்டரியும் சேர்த்து வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கார்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு என்ன தெரியுது, அந்த சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு பெட்ரோல் டேங்க்கும் பேட்டரியும் இருக்குது அப்படின்றது தெரியுதுல. ஸோ அது ரெண்டும் என்ன பண்ணலாம், அந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கலாம். அது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதை வந்து சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறோம். சிஸ்டம்ன்றது என்னென்னா, சிஸ்டம் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் whose properties we want to study. ஸோ எதை பற்றி படிக்க போகிறோமோ அதை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணி இது பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்னென்னா சிமுலேஷன். ஓகே, சிமுலேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அந்த ப்ராப்ளம் சொன்னால கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்றது இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, கார் ஸ்டார்ட் ஆகலைன்றது பெட்ரோல் டேங்க் எம்டியாக இருக்குது, அல்லது என்னோட பேட்டரி வந்துட்டு டெட் ஆகிடுச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அதை வந்து என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஆஃப் த மாடல். ஓகே, அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும், எப்போ வந்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. அதாவது அதுக்கு என்ன பண்ணால் டெரிவேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு சால்வ் பண்ணணும். அதை என்ன பண்ணுறோன்னா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இது பண்ணலாம். ஓகே, கம்ப்யூட்டர் சிமுலேஷன் இருக்குது, அல்லது நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இது பண்ணுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், காலையில் நீங்கள் வந்து வகுப்புக்கு வர்றீங்க, அல்லது காலையில் எங்கேயோ கிளம்பி போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், அது வந்து காலையில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் காலையில் எந்திக்கணும், அப்புறம் பல் தேய்க்கணும், அப்புறம் வந்து குளிக்கணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் போட்டு எல்லாம் கிளம்பி எல்லாமே பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எந்த இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும், எந்த இதை செகண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்ரூம் போகிறேன்னா வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ரெஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து பேஸ்ட் வச்சுட்டு இது பண்ணும். ஸோ இல்லாமல் அப்படியே வச்சுன்னா என்ன ஆகும், ஸோ பேஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு பல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சா என்ன ஆகும், அது வந்துட்டு ராங்கில் இந்த ஸ்டெப்ஸ் வந்து மாறுதில்ல. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் பேஸ்ட் எடுக்கணும், அப்புறம் வைக்கணும், அதுக்கப்புறம் பல் தேய்க்கணும்.
அதை விட்டு என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் எடுத்துகிட்டு பல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சா என்ன யூஸ், அது மாதிரி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணால் என்னன்றது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றது, அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், பல் தேய்க்கிறதுக்கே இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதாக வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ பல் தேய்க்கிறன்றது ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறோம், நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ராக்கெட் அனுப்புறதோ அல்லது கார் ஸ்டார்ட் ஆகலன்றதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறோன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சிமுலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. ஸோ அது பண்ண உடனே என்ன பண்ணுறோன்னா அது வந்து என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுதா இல்லையான்றதை நான் தேடி பார்க்கணும். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிடுச்சுன்னா என்னோட நோக்கம் முடிஞ்சது. ஓகே, ஸோ என்னோட நோக்கம் முடிஞ்சது. இல்லாட்டி என்ன பண்ணணும், திருப்பி வந்து கொஸ்டினை திருப்பி கேட்கணும் அல்லது வேறு பெட்டரான ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இது. ஸோ வேலிடேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க. ஓகே, நான் பல்லு தேய்க்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம். காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கணுன்றது என்னோட நோக்கம். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது ஓகே உங்கள் மைண்டில் வந்து நினச்சிக்கிறீங்க. ஓகே, முதல்ல வந்து ப்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் பேஸ்ட் எடுக்கணும், ப்ரெஸ் வந்து பேஸ்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து தேய்க்கணும், அப்புறம் வாய் குப்பிளிக்கணும். அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க. இது என்ன பண்ணுறீங்க, இது வந்து உங்கள் மைண்டில் இருக்குது, இதை வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ பாத்ரூம் போய் இதெல்லாமே பண்ணி என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே ஒரு என்ன பண்ணுறோன்னா டெய்லி நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணுறதுனால இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி தரும். பட் ஆனால் என்ன அப்படின்னா இதுவும் வந்துட்டு என்னது ஒரு மாடல் தான். அந்த மாடல் நமக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால எப்போ வந்து இது பண்ணுறோம். நம்ம இப்போ சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் போய் பெரியவங்க தான் வந்து பல் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சொல்லி கொடுக்குறோம், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். அதனால இதெல்லாம் என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாறிடுது. ஆனால் மாடலில் வந்துட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இதுலேயும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ராக்கெட் அனுப்புறதுல ரொட்டீனாக அனுப்புனாங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ ஒரு 10 ராக்கெட் 50 ராக்கெட் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஓகே இதுதான் ஸ்ட்ராட்டஜின்றது இப்போலாம். பட் முதல்ல ராக்கெட் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாதுல எப்படி பண்ணணும்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும். ஸோ இதே தான் என்ன பண்ணுறாங்க இன்ஜினியர்ஸ், புது ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அப்ளை பண்ணி அந்த ரியல் சிஸ்டத்துக்கு விடை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட நோக்கம் நிறைவேறிச்சு. இல்லாட்டி என்ன பண்ணோம், திரும்ப வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ சிமுலேஷன்றது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் அ மாடல் ஓகே வித் த அப்ஜெக்டிவ் டு டிரைவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம். அது என்ன பண்ண போகுது, ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ நம்மளோட பிரச்சனையை தீர்த்து வைக்க போகுது. ஓகே, அல்லது நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பண்ண போகுது, பதில் கொடுக்க போகுது. ஆன்சர் டு த பெர்டைனிங் கொஸ்டின். ஓகே, ஸோ அது வந்துட்டு கொஸ்டின் பெர்டைனிங் டு சிஸ்டம் வந்து ஆன்சர் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கார் ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். அதை வந்துட்டு இப்போ நம்ம படித்ததை வச்சு எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டம். ஓகே, நம்ம கார் ப்ராப்ளத்தை பொறுத்தவரை சிஸ்டம்ன்றது என்னது, கார். ஓகே, சிஸ்டம் அனாலிசிஸ்ன்றது என்னது, ஐடென்டிஃபிகேஷன். அதில் என்னென்ன இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது அப்படின்றது. ஓகே, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது சிஸ்டம் அனாலிசிஸ். மாடலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பேட்டரி இருக்குதா, ஓகே இல்லை டெட் ஆயிடுச்சான்றதை செக் பண்ணோம். ஃபியூயல் இருக்குதா இல்லை காலி ஆயிடுச்சான்றதை செக் பண்ணோம். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி மாடலிங். ஓகே, ஸோ சிமுலேஷன். ஸோ இது வந்து மாடலிங். சிமுலேஷனில் என்ன பண்ணுறோன்னா அந்த மாடல் வந்து நான் வரைகிறேன். என்ன வரைகிறேன், ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து பேட்டரி ஃபியூயல் அப்படின்றத வரைகிறேன். அதான் என்னோட சிமுலேஷன். இது என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன செக் பண்ணுறேன், என்னோட ஃபியூயல் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை நான் வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இது வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரியலாக உண்மையான காரில் போய் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றத பயன்படுத்தி பார்க்குறேன். ஸோ அப்போ பயன்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஓகே பேட்டரி வந்துட்டு இல்லை, பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் அல்லது பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அல்லது என்னோட ஃபியூயல் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஓகே பெட்ரோல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நான் வந்து பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் போய் இது பண்ணணும். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம், வேலிடேஷன் பண்ணுறோம். எதர் வந்துட்டு நான் வந்து டேங்க் வந்து ரீஃபில் பண்ணுறேன் அல்லது வந்து பேட்டரி வந்துட்டு ரீஃபில் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், திருப்ப கார் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் சால்வ். ஸ்டார்ட் ஆகலாம் என்ன அர்த்தம், என்னோட ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் அனாலிசிஸ் பண்ணேன்ல, அந்த சிஸ்டம் அனாலிசிஸ் வந்து போதுமானதாக இல்லை, அடுத்ததான் என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்து வேறு என்ன பார்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அந்த கார் ஸ்டார்ட் ஆகிறன்ற ப்ராப்ளத்துக்கு ஒரு மாடல். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு இந்த சிஸ்டம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தேடலாம். ஓகே, சிஸ்டம் அனலைஸ்க்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு லிட்ரேச்சர், ஓகே லிட்ரேச்சரை யூஸ் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருப்பாங்களே, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஓகே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் லிட்ரேச்சர். அல்லது அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு லிட்ரேச்சர் டாக்குமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அப்பாவோ அம்மாவோ அல்லது வேறு யாரோ வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து இது பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி ப்ராப்ளம் சொன்னால, ஸோ அது வந்து உங்களால் சம்டைம்ஸ் மாத்திரை போட்டு சரியாகல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு எதுவும் பண்ணுவீங்க, அல்லது டாக்டர்கிட்ட போவீங்க, ஓகே, அல்லது டாக்டரை மீட் பண்ணுவீங்க, ஒரு ஜென்ரல் பிசிஷனை மீட் பண்ணுவீங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அந்த இது ஜென்ரல் ஒரு பொதுநல மருத்துவருக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து அது சரியாச்சுன்னா சரியாக போச்சு. அப்படி சரியாகலைன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த லெவல் பெரிய எம்டி படித்த டாக்டர், ஓகே, ஸோ பெரிய மருத்துவ நிபுணர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் இது பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சிஸ்டம் அனாலிசிஸில், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில தான் தெரியும், டாக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெரியும், மருத்துவ நிபுணருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் போகலாம். ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியல, உங்களால் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, அடுத்தது அந்த மாதிரி போகிறீங்களா. ஸோ அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதே தான் மித்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒருத்தரே கண்டுபிடிச்சிட்டாருன்னா முடிஞ்சது. கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா அடுத்து கன்சல்டேஷன் போவாங்க, அல்லது வேற ஒரு டிசிப்ளின் இருக்கும்ல, மற்றவங்ககிட்ட போய் கேட்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்து இது பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ப்ராப்ளம், ஓகே, ஸோ ஒரு வேளை வந்து அந்த ப்ராப்ளமே வந்து புது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டம் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சியும் பண்ணலாம், ஓகே, அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம், ஓகே. ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவும் சிஸ்டம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான். மாடலிங் அண்ட் சிமுலேஷன், ஓகே. மாடலிங் அண்ட் சிமுலேஷனில் என்ன அப்படின்னா, ஒரு அப்ராப்ரியேட், ஸோ ஒரு மாடல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு மாடல் பில்ட் பண்ணும், ஓகே. இதர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேரில் இது பண்ணலாம். அதை வந்துட்டு ஒரு அப்ராப்ரியேட் சாஃப்ட்வேர் மூலமாக அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் பில்ட் பண்ணலாம், ஓகே. அல்லது நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது இது பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், அல்லது பென் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள், ஓகே, மாடலிங் அண்ட் சிமுலேஷன். ஸோ வேலிடேஷனில் என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மாதிரி உருவாக்கிட்டீங்க. அந்த மாதிரியை என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு அதை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ஸ்டடி பண்ணுறீங்க. ஆனால் அதே மாதிரி வேற ஒரு மாதிரி வந்துட்டு இன்னொருத்தங்க அதே ப்ராப்ளத்துக்கு வேற ஒரு மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரியும் இந்த மாதிரியும் வந்துட்டு எப்படி ஒத்து போகுது அப்படின்றத பார்க்குறீங்க, ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அதோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட ஒப்பிட்டு பார்த்து இது சரியாக வருமா வராதா அப்படின்றத இது பண்ணுறீங்க, ஓகே. அது வந்து இதர் லிட்ரேச்சர்லேருந்து எடுக்கலாம், அல்லது எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அப்படி இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அதை வந்துட்டு எண்ணிக்கை அளவுலையும் குவாலிட்டி அளவுலையும், ஓகே. ஸோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்துட்டு குவான்டிட்டினா வந்து எப்படி அந்த கரெக்டாக ஒரு பெர்சன்டேஜில் இவ்வளோ பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது அப்படின்றது. குவாலிட்டினா வந்துட்டு நல்லது கெட்டது அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து தலைவலிலாம் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியாது, 5% தலைவலி 6% தலைவலி அந்த மாதிரி சொல்ல முடியாது. தலைவலி குறைஞ்சிச்சா குறையலையா, அல்லது என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு பெட்டராக இருக்கமா நல்லா ஆயிட்டமா அந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா, இப்போ குவான்டிடேட்டிவ் ஃபிட்டு குவாலிட்டேட்டிவ் ஃபிட்டு அப்படின்றது 2 சொல்லுவாங்க. அதை வந்துட்டு அந்த வேலிடேஷன் ஸ்டெப்பில் இது பண்ணலாம். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் ஃபிட்டு குவாலிட்டேட்டிவ் ஃபிட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். வேலிடேஷன் ஸ்டெப்பில் வந்து ஃபெயிலும் ஆகலாம். ஸோ அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்துட்டு ரியல் லைஃப்பில் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அதெல்லாம் இதுதான். ஸோ இப்போ வந்து 2 டைப் இருக்குது, கான்செப்சுவல் மாடல் அண்ட் ஃபிசிக்கல் மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் வரைஞ்சிங்களா, ஸோ ஒரு வீடு வரைஞ்சிங்களா, அந்த வீடு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கான்செப்சுவல் மாடல். அந்த வீட்டில் வந்து உங்களால் வசிக்க முடியாது, ஓகே. அதே வீட்டை வந்துட்டு ஒரு தாசில்தார்ட்டையோ அல்லது ஒரு இன்ஜினியர்ட்டையோ போய் கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பாதை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அப்புறம் வந்து வென்டிலேஷன் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அப்போ நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு கான்செப்சுவல் மாடல். அதில் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களால் வசிக்க முடியாது. அதே மாதிரி கார் நான் வரைஞ்சால ஒரு பெட்ரோல் டேங்க்கும் ஒரு பேட்டரி டேங்க்கும் வரைஞ்சால அதுவும் வந்துட்டு ஒரு மாடல் தான். அது வந்து கான்செப்சுவல் மாடல். கார் வந்து ட்ரான் ஆன பேப்பர், அது வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அதில் வந்து உங்களால் ஓட்ட முடியாது, அந்த காரை ஓட்ட முடியாது. நோ ஃபிசிக்கல் ரியாலிட்டி டு தட், ஓகே. ஸோ அது வந்து கார் அந்த பேப்பர், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கான்செப்சுவல் மாடல் வந்துட்டு எல்லா டெய்லி நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஓகே. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டே தான் இருக்கும், ஓகே. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சில பிரச்சனை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் பல் தேய்க்கிறன்றதே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்படி தான் பண்ணால் அது சரியாகும் அப்படின்றது, ஓகே. அல்லது நமக்கு வந்து தாகம் எடுத்துச்சுன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு தண்ணிக்கு வந்து தாகம் எடுக்குது, உடனே என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி குடிக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் தான். அதை என்ன பண்ணுறோம், டெய்லி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளோட நாலேஜ் நம்ம வந்துட்டு ஒரு அது என்ன சொல்கிறது, நாலேஜ் இருக்குது. பட் என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஒரு ரொட்டீனாக, ஓகே, பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்படி தான் பண்ணுன்றது தெரியுது. ஸோ பட் ஆனால் என்னென்னா, கான்செப்சுவல் மாடல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூல், ஓகே. அது எதுக்குன்னா சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளம் எவ்ரிடே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ அதை திங்க் பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. பட் ஃபிசிக்கல் மாடல் அப்படின்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் ப்ராப்ளம் எடுத்துனா சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் த என்ஜின், அந்த பேட்டரி டேங்க்கும் ஃபியூல் எடுத்தாலும் அது வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் த என்ஜின். அல்லது என்ன பண்ணலாம்னா, ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் த என்ஜின், ஓகே. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிருக்க ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் த என்ஜின் வந்து என்ன பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எப்படி வந்து ஃபியூல் போகுது, அது வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது நம்ம இது பண்ணலாம். ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் வந்து ஃபிசிக்கல் மாடல், ஓகே.
இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்க்கு வரும். ஒய் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மாடலிங் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பற்றி பார்ப்போம். ஒய் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எ நேச்சுரல் லாங்குவேஜ் ஃபார் மாடலிங். இது வந்து இயற்கையாகவே ஒரு மாடலுக்கு வந்துட்டு மாடலோட பேசுகிறதுக்கு ஒரு எளிய மொழி. ஓகே, இயற்கையான மொழி. மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு இயற்கையான மொழி. எதுக்குன்னா மாதிரி கூட பேசுகிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்சுவல் மாடல் அண்ட் பிசிக்கல் மாடல்ஸ் இருக்குல்ல, அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணலாம்னா இன்புட் பேராமீட்டர்ஸ் அவுட்புட் பேராமீட்டர்ஸாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா இன்புட் பேராமீட்டர்ஸில் என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் ஆஃப் இன்புட் பேராமீட்டர்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னென்னலாம் இன்புட் பேராமீட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் ப்ராப்ளம் எடுத்தால அது எதெல்லாம் இன்புட் பேராமீட்டர்ஸ், பெட்ரோல் போடுறது ஒரு இன்புட். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு பேட்டரியை ரீஃபில் பண்ணுறது ஒரு இன்புட். ஸோ அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அவுட்புட் பேராமீட்டர்னா அது மூலமாக என்ன அவுட்புட் வரப்போகுது. அப்போ பெட்ரோலை வந்து ஃபுல்லாக போட்டால் என்ன ஆகும், என்னோட கார் ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணால் என்ன ஆகும், என்னோட கார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து என்னது அவுட்புட் பேராமீட்டர். ஸோ அதோட அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட் பேராமீட்டர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறேன். அதோட அவுட்புட் உள்ளீடு என்ன வெளியீடு என்ன அது ரெண்டையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன. ஸோ இப்போ காருக்கு பெட்ரோல் போட்டால் கார் ஸ்டார்ட் ஆகுன்றது ஒரு அவுட்புட். ஓகே, இப்போ காருக்கு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணால் அது வந்து ஸ்டார்ட் ஆகுன்றது ஒரு அவுட்புட். தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி வந்து சரியாகுன்றது ஒரு அவுட்புட். ஸோ அந்த மாத்திரை வந்து ஒரு இன்புட், தலைவலி வந்துட்டு போகிறது வந்து ஒரு அவுட்புட். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறோன்னா அப்போ ஒரு ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்புட் அவுட்புட் அது எனக்கு என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்றது இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பேதி மாத்திரை போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து தலைவலி சரியாகாது. அல்லது வேறு ஏதோ ஒரு மாத்திரை போட்டால் என்ன ஆகும், சரியாகாது. ஸோ அப்போ எது கொடுக்கணும், ஓகே, அந்த ரிலேஷனுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றத நம்ம இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸில் இது பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணோம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இது மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த இன்புட் அவுட்புட் இந்த மாத்திரை போட்டால் சரியாகும் அப்படின்றது டாக்டர்ஸ் வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ அதை தான் என்ன பண்ணுறோன்னா இதுலேயும் நம்ம மேத்தமெட்டிக்கலாக இது பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அது சரியாகுதா சரியாகலையா, அந்த பிரச்சனை தீர்ந்துதா தீரலையா, அதுக்கு அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்றத ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒரு இன்புட்டு ஒரு உள்ளீடு ஒரு வெளியீடு. ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், எஃப்ன்ற சார்பு மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதே என்ன பண்ணலாம்னா நிறையா அவுட்புட் வரலாம், நிறையா இன்புட் கொடுக்கலாம். ஓகே, ஒரு இன்புட் தான் இருக்கணும்னு அவசியம், நிறைய இன்புட் கொடுத்து நிறைய அவுட்புட்டும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இனிஷியலாக எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் என்ன இருக்குன்னா அது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம். பிளாக் பாக்ஸ்னால் என்னென்னா அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ நான் அடுத்த லெக்சரில் அடுத்த வகுப்பில் என்னன்னா COVID-19 பற்றி சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன இதில் என்ன அப்படின்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கருப்பு பெட்டி மாதிரி. ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து ஒரு மூடின கருப்பு பெட்டி மாதிரி. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சிஸ்டம் வந்து எப்பயுமே பிளாக் பாக்ஸ் தான். ஓகே, இனிஷியலாக எடுக்கும்போது எப்பயுமே ஒரு பிளாக் பாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல உலகம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா உருண்டையாக இருக்குன்னு தட்டையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து உருண்டையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு சூரியன் வந்து பூமியை சுற்றுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ COVID-19 ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா அதே தான். என்னென்னா முதல்ல வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா கை தட்டினா சரியாகுனாங்க, அப்புறம் வந்துட்டு தட்டினா சரியானாங்க, லைட்டு பிடிச்சா சரியாகுனாங்க, விளக்கு பிடிச்சா சரியாகுனாங்க. ஸோ நிறையா இது பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுன் கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே ஏன்னா ஃபஸ்ட்டு COVID-19 வந்தப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ கொரோனா வைரஸ் வந்தப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அது ஒரு பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம். ஸோ அன்சர்டனிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகுனா அன்சர்டனிட்டினா இதுதான் நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ இது கொடுத்தா இது வரும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நிலவேம்பு கஷாயம் கொடுத்தா சரியானாங்க. அப்புறம் வந்துட்டு கொரோனா வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இது நம்மளோட ஓகே எலுமிச்சை தண்ணி குடித்தா சரியாகுனாங்க. அப்புறம் பூண்டு சாப்பிட்டா சரியாகுனாங்க. இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே என்னென்னா அன்சர்டனிட்டி. ஸோ இது போட்டால் இது சரியாகுன்றதுலாம் தெரியாது, பட் அன்சர்டனிட்டி. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதே தான் வந்துட்டு நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்லேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ஹைபாதிசிஸ் வந்து செட் பண்ணுவோம். ஹைபாதிசிஸ்னால் என்னென்னா இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைபாதிசிஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொள்கையை வகுப்பாங்க. அந்த கொள்கை கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது சரியாச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது, சரியாகலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கடுத்து மாற்றுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு எப்பயுமே ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம், கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம், கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம். இந்த விளையாட்டை தான் விளையாடிட்டே இருக்கும். நம்ம காலங்காலமாக பிறந்த நம்ம மூதாதையர் காலத்துலேருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் தருவாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க, பதில் தருவாங்க, கேள்வி பதில் இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். அந்த விளையாட்டு தான் நம்ம பல காலமாக விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாடல்லையும் அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, மேத்தமெட்டிக்கல் மாடல்லையும் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 2 டெஃபினிஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஃபினிஷனை வந்துட்டு இது பண்ணிக்குவோம். மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னா இட்ஸ் எ ட்ரிப்ளெட். அது என்ன இருக்குன்னா SQM இருக்கும். S ஃபார் சிஸ்டம், Q ஃபார் கொஸ்டின், M ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ S வந்துட்டு சிஸ்டம், எந்த பற்றி படிக்கிறோமோ அந்த சிஸ்டம். Qன்றது வந்து கொஸ்டின். ஓகே, அந்த கொஸ்டின் வந்து எதுக்கு சம்மந்தமாக இருக்கணும், அந்த சிஸ்டத்துக்கு பொருத்தமான கேள்வியாக இருக்கணும். ஓகே, அது சம்மந்தமான கேள்வியை கேட்கணும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் ப்ராப்ளம் இருக்குல்ல, கார் ப்ராப்ளத்தை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா எக்ஸுன்றது வந்து என்ன சொல்லலாம், அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல்ன்றதை சொல்லலாம். ஸோ எக்ஸ் டினோட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல்னா என்ன பண்ணலாம்னா, நான் வந்துட்டு எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா பைனரி ப்ராப்ளமாக மாற்றலாம். ஓகே, பைனரி ப்ராப்ளம்னா எக்ஸ் 0னா என்னோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது, எக்ஸ் 1னா கார் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணிட்டேன், அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றிட்டேன். ஓகே, அதே மாதிரி பேட்டரியும் நான் எடுத்துக்கலாம். ஸோ 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னென்னா என்னோட கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு ப்ராட்லி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஒரு பரந்த அளவில் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபார்முலேஷன். ஓகே, ஒரு ஃபார்முலேட் பண்ணுறோம் அல்லது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். எப்படின்னா அது வந்து எப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது, எதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதோட எசென்சியல் ஃபீச்சர்ஸ். ஓகே, நம்மளோட ஒரிஜினல் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட எசென்சியல் ஃபீச்சர்ஸ், அதோட முக்கியமான இதெல்லாம் என்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றத இது பண்ணுறோம். அல்லது அதோட என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்றதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் எழுதுனோம்னா அதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடல்னு இன்னொரு ஆத்தர் சொல்கிறது. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலில் என்ன இருக்கும்னா, ஸோ நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில காம்பனன்ட்ஸ் சொல்கிறேன். கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ். கவர்னிங் ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் F = ma அது வந்துட்டு மாஸையும் அக்சலரேஷனையும் கொடுத்தோம்னா, இந்த மாஸுக்கு இவ்வளோ அக்சலரேஷன் கொடுத்தோம்னா இவ்வளோ ஃபோர்ஸில் அது போகும் அப்படின்றது சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன். ஓகே, அந்த ஆப்ஜெக்டை பற்றில அது ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன். அதே மாதிரி E = mc² சொல்கிறோம்ல. ஸோ மாஸ் வந்துட்டு இவ்வளோ வேகத்தில் போட்டால் இவ்வளோ எனர்ஜி வரும்ன்ற சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் தான். அதுக்கு வந்துட்டு சப் மாடல்ஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூட்டிவ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். இது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி படி வரும் அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு அசம்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கு நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு இனிஷியல் கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷன், இதுதான் ஃபஸ்ட் வரணும், இதுதான் செகண்ட் வரணும், இந்த பவுண்டரி இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல். அதை வந்து வேரியபிள்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து இது பண்ணலாம். பேசிக் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸில் அதை வந்து இதுதான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அப்படின்றத சொல்லலாம். அல்லது இன்புட், இது வந்துட்டு உள்ளீடு கொடுக்கக்கூடியது, இது வந்து வெளியீடாக வரப்போகிறது, அவுட்புட்டாக வர்றது. அல்லது இந்த பொசிஷனில் இருக்குது, இது வந்து தூங்கிட்டு இருக்குது அல்லது முழிச்சிட்டு இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது, அதெல்லாம் சொல்கிறல. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து ஒரு வேரியபிள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டிபெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். சார்ந்து இருக்கலாம், சார்ந்த வேரியபிள், சாராத வேரியபிள், அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ் இதெல்லாமே இது பண்ணலாம். ஓகே, ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் இது பண்ணுறோம். அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ் தேவைப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்றது என்ன சொல்லணும்னா அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல்னு சொன்னேன். ஒய்ன்றது என்ன சொல்லணும்னா பேட்டரியோட லெவல் என்னன்னு சொல்லலாம். இசட்ன்றது காரோட ப்ரெஷர் என்னன்றது சொல்லலாம். டபிள்யூன்றது என்ன சொல்லணும்னா ஏசியோட லெவல் எவ்வளோன்றது சொல்லலாம். ஸோ இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ், அதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து இந்த காரோட சிஸ்டத்தை பற்றி சொல்ல போகுது. ஸோ அதெல்லாமே பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் என்னன்றதை நம்ம இது பண்ணலாம். அது வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டேட் வேரியபிள் அல்லது நிலை வேரியபிள் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்டேட் வேரியபிள்ன்றத சொல்லலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த நிலை வேரியபிள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எல்லா வேரியபிளும் நமக்கு தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணலாம்னா கார் ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். அந்த கார் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுறோன்னா இந்த வேரியபிள்லாம் தேவை அப்படின்றது சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காரை பற்றி படித்தேன்னா எனக்கு வந்து காரோட ஃபியூயல் டேங்க் என்னன்றது கண்டுபிடிக்கலாம், காரோட பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், காரில் டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், கார் வந்து கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமான்னு காமெடி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி கண்ணாடி திருப்பி இருக்கா திருப்பலையான்றதெல்லாம் இது பண்ணலாம். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலைன்றதுக்கு யாராவது கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமான்னு காமெடி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி யாரும் பண்ண போகிறதில்ல. அல்லது கார் ஸ்டார்ட் ஆகலைன்றதுக்கு யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, டயர் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்றதை பார்க்க போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதெல்லாமே வேரியபிள்ஸ் தான். கண்ணாடி திரும்பி இருக்குன்றது அல்லது வந்துட்டு காரில் காற்று இல்லைன்றது அல்லது ஏசி ஓடலான்றது இதெல்லாமே வந்துட்டு எனக்கு வேரியபிள் தான். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகுன்றதுக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எது எனக்கு தேவைப்படுதுன்னா பேட்டரியும் ஃபியூயல் டேங்க்கும் இருக்குதான்றதை நான் செக் பண்ணால் வந்துட்டு அது வந்து மேஜர் வேரியபிள். ஸோ அதை செக் பண்ணால் என்ன ஆயிரும், அதெல்லாம் வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு ப்ரெஷரை பற்றி கவலை இல்லை, கார் டயர் ப்ரெஷர் பற்றி கவலை இல்லை, கண்ணாடி திரும்பி இருக்கா திரும்பலையான்றது கவலை இல்லை, மித்தது எதுவும் கவலை இல்லை. ஏன்னா என்னோட கொஸ்டின் வந்து அந்த கார் ஸ்டார்ட் ஆகலைன்றது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்படி அதை வந்து குறைச்சிட்டோம்னா அந்த மீதி இருக்க வேரியபிளுக்குல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த மீதி இருக்க வேரியபிளை பயன்படுத்தி நான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தேன்னா அதுக்கு பேர் ரெடியூஸ்டு சிஸ்டம் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரெடியூஸ்டு சிஸ்டம். ஸோ இதை வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து நிறையா டைப்பாக கிளாசிஃபிகேட் பண்ணலாம். ஒன்று வந்து பிசிக்கல் மாடல் சொல்லலாம், இன்னொன்று வந்து கான்செப்சுவல் மாடல்னு சொல்லலாம். பிசிக்கல் மாடல்னால் ரியாலிட்டியில் இருக்குது, கான்செப்சுவல்னால் பேப்பரில் வரைஞ்ச காரு அல்லது வீடு மாதிரி. நேச்சுரல் அண்ட் டெக்னிக்கல் இது பண்ணலாம். இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு காரோ அல்லது பைக்கோ இல்லை ராக்கெட்டோ அதெல்லாம் டெக்னிக்கல் இது, அல்லது ஒரு கம்ப்யூட்டர், அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ். அதேமாதிரி ஸ்டொக்காஸ்டிக் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக். ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் வந்து நிலையானதாகவும் இருக்கலாம் அல்லது நிலை இல்லாததாகவும் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு நம்ம உலகத்தில்
காலநிலை இருக்குல்ல, வெப்பம் வந்துட்டு மழை பெய்யுமா பெய்யாது அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அது ஒரு சிஸ்டம் தான். ஸோ அந்த அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் எடுத்தோன்னா அது ஒரு சிஸ்டம் தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்டொக்காஸ்டிக் மாடல் தான். ஓகே, ஸோ அந்த அட்மாஸ்பியர் எடுக்கிறோம்ல அது வந்து ஒரு ஸ்டொக்காஸ்டிக் தான். வானம் பூமியெல்லாம் இருக்கிறோம்ல அதெல்லாம். அதேமாதிரி அந்த இது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கலாம், டிஸ்கிரிட்டாகவும் இருக்கலாம். ஸோ தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், விட்டு விட்டும் இருக்கலாம். ஓகே, அந்த சிஸ்டம் வந்து தொடர்ச்சியானதாகவும் இருக்கலாம், விட்டு விட்டும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து அந்த டைமென்ஷன் அது வந்துட்டு 1D ப்ராப்ளமாக இருக்கலாம் தான், அல்லது 2 டைமென்ஷனில் இருக்க ப்ராப்ளமாக இருக்கலாம், அது 3 டைமென்ஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். அப்புறம் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்தும் அது வந்து மாற்றலாம். ஓகே, ஒன்று வந்துட்டு மருத்துவத்தில் இருக்கலாம், அல்லது வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸில் இருக்கலாம். ஸோ அது அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம வந்து இல்லது விவசாயத்தில் இருக்கலாம். ஸோ அது பொறுத்தளவில் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ கொஸ்டினை பொறுத்தளவுலையும் மாடலிங் வந்துட்டு வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம்னா, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பினாமலாஜிக்கல் கொஸ்டினாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்துட்டு ஒரு தத்துவ வகையாவோ அல்லது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து தகுந்த மாதிரி கேட்கலாம். அல்லது மெக்கானிஸ்டிக் கொஸ்டினாக இருக்கலாம். ஓகே, ஒரு மெக்கானிக்கல் லெவல் கொஸ்டினாக இருக்கலாம். அல்லது அந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி, ஓகே, அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கா இல்லையான்றது கேட்கலாம். அன்ஸ்டேஷ்னரியாக இருக்கா, ஓகே, ஸோ அதை பற்றி கேட்கலாம். மாறுதா மாறலையான்றது கேட்கலாம். அது வந்துட்டு ஒரு மொத்தமாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது வந்துட்டு ஒவ்வொன்றும் குட்டி குட்டி கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ அது மாதிரி லம்ப்டு டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்குது. அப்புறம் நேரடி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது வந்து மறைமுகமாக கொஸ்டின் கேட்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்புறம் ரிசர்ச் ஆராய்ச்சி சம்மந்தமான கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது மேலாண்மை சம்மந்தமான கொஸ்டினாக இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் டிசைன் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது ஸ்பெகுலேஷன் சம்மந்தமான கேள்வியாகவும் இருக்கலாம். அப்புறம் அதோட ஸ்கேல், ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது ஒரு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது ஒரு தெருவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, ஒரு வீட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கேலபிளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வகைப்படுத்தலாம். எப்படின்னா, அந்த இது வந்துட்டு லீனியராகவும் இருக்கலாம், நான் லீனியராகவும் இருக்கலாம். ஓகே, லீனியர் ஆர் நான் லீனியராக இருக்கலாம். அது வந்துட்டு அனலிட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது நியூமெரிக்கலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அனலிட்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கலாம், அல்லது நியூமெரிக்கலாக இருக்கலாம். அட்டானமஸாக இருக்கலாம், நான் அட்டானமஸாக இருக்கலாம். ஓகே, அதுவாக தானியங்கியாக இருக்கலாம், தானியங்கிய எல்லாமே இருக்கலாம். திருப்ப மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லேயே அது வந்து தொடர்ச்சியாக இருக்கலாம், அல்லது விட்டு விட்டு இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது நம்மளோட தொகை நுண் கணிதம், வகை நுண் கணிதமாக இருக்கலாம், அல்லது இயற்கணிதமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன இருக்கலாம், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ எப்போயுமே என்ன அப்படின்னா, இந்த மாடல் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி தட்டையாக இருக்குன்றது ஒரு காலத்தில் நம்பினாங்க. ஓகே, பூமி தட்டை இல்லைன்னு சொன்னவங்க வந்து கொண்டாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி என்னென்னா, எப்போயுமே ஒரு ரியல் ப்ராப்ளத்தை எடுத்தோம்னா, ஒரு உண்மையான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்தோம்னா, அது வந்து எப்போயுமே எப்படி இருக்குன்னா, ஒரு பிளாக் பாக்ஸாக தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஓகே, கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து கிரே பாக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனும் முதல்ல தெரியாது. ஸோ அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி, இந்த மாத்திரை சாப்பிட்டா விட்டமின் டி மாத்திரை சாப்பிடணும், அந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கிரே பாக்ஸ்க்கு இது பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போடணுன்னாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இதெல்லாமே இது பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அது கொஞ்சம் கிரே பாக்ஸ்க்கு மாறிச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், வேக்சின் கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து கொரோனா வராமல் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒயிட் பாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு என்னாச்சு, திருப்ப கொரோனா வரவும் செஞ்சு. ஸோ அதனால் இது ஃபுல்லாக ஒயிட் பாக்ஸ் மாறல, கொஞ்சம் கிரே பாக்ஸ் சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த கீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது பூமி சூரியனை சுற்றுது, சூரியன் பூமியை சுற்றுது, இந்த தியரியெல்லாம் வந்து அந்த ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ் ஒயிட் பாக்ஸ் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ மெக்கானிக்கல் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு இவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தா இவ்வளோ போகும். ஓகே, ராக்கெட்டுக்கு இவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தா அது வந்து சந்திரனுக்கு போகும், இல்லை செவ்வாய்க்கு போகும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒயிட் பாக்ஸ் ப்ராப்ளம். ஓகே, அதுலேயும் குட்டி குட்டி கிரே பாக்ஸும் இருக்குது. சில இடத்துல வந்து அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கும். அதே இது கிரே பாக்ஸ் ப்ராப்ளம் எடுத்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரே சாப்பாடாக தான் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு சேரும், ஒரு சிலருக்கு சேராது. ஓகே, ஒரே குடும்பத்திலே வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பால் அலர்ஜியாக இருக்கும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்துட்டு கோதுமை அலர்ஜியாக இருக்கும், ஒரு சிலருக்கு பிரெட் அலர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரே குடும்பத்தில் தான், ஆனால் என்ன ஆகுதுன்னா கத்திரிக்காய் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அலர்ஜிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அதெல்லாம் கிரே பாக்ஸ், யாருக்கு என்ன சாப்பிட்டா என்ன ஆகுன்றது தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரே பாக்ஸ் ப்ராப்ளம். சிமிலர்லி கெமிக்கல் சிஸ்டம், ஓகே, ஸோ வேதியியல்லையும் அதே மாதிரி கிரே பாக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. சோசியல் சிஸ்டம்ஸில் நிறைய பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. எப்போ எவன் கலவரம் பண்ணுவான், எப்போ நாட்டில் என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எப்போ வந்துட்டு யார் கொலை பண்ணுவான்ற மாதிரிலாம் தெரியாதுல்ல. ஸோ இதெல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ எப்போ என்ன நடக்கும், எப்போ கலவரம் நடக்கும், அல்லது எப்போ வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போ வந்து கொண்டாட்டத்தில் இருப்பாங்க, எதை கொண்டாடுவாங்க, எதை கொண்டாட மாட்டாங்க, எப்போ எந்த ட்விட்டர் ட்ரெண்ட் ஆகுது, எப்போ எந்த யூடியூப் ட்ரெண்ட் ஆகுது, இதெல்லாமே வந்துட்டு, இல்லை எந்த படம் வந்து நல்லாவே இருக்காது, ஆனால் வந்து படம் வந்து நல்லா ஹிட் ஆகும். ஸோ இதெல்லாமே என்னது, அந்த பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம் தான். சோசியல் சிஸ்டம் வந்துட்டு ஒரு பிளாக் பாக்ஸ் தான். ஏன்னா மக்கள் வந்துட்டு அந்த பிளாக் பாக்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்காங்க, சோசியல் சிஸ்டம் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு முக்கியமான ஸ்லைடு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதை படித்த உடனே ஓகே, நான் வந்துட்டு கணித மாதிரினா என்னென்னு படிச்சிட்டேன், மாதிரினா என்னென்னு படிச்சிட்டேன். ஓகே, நான் போய் ஒரு மாதிரியை கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து ஒரு மாதிரியை டெவலப் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு
நாயை நரியாக்குறேன், யானையை குதிரையாக்குறேன் அப்படி மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு தெளிவாக எதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, எதெல்லாம் வந்துட்டு இதில் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொன்னேன்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் மாதிரி வந்து உருவாக்கலாம், எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஒரு ரியல் ப்ராப்ளத்தை இதை பண்ணலாம், அப்படி எல்லாமே கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா எங்கே வந்துட்டு எப்போ வந்து அதை அப்ளை பண்ணக்கூடாது, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெக்சரை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த மாடல் வந்து என்ன கிடையாது, ரியலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, வீடு வரைஞ்சிங்களா, முதல்ல ஒரு வீடு வரைஞ்சிங்களா, அந்த வீடு வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. அந்த வீட்டில் என்ன பண்ண முடியாது, உங்களால் வசிக்க முடியாது. அந்த வீடு வந்துட்டு பேப்பரில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், வீட்டில் சுவரில் மாட்டி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் வசிக்க முடியுமா, முடியாது. ஸோ டோன்ட் பிலீவ் தட் த மாடல் இஸ் ரியாலிட்டி. மாடல் இஸ் மாடல். ஓகே, மாதிரி வந்து மாதிரி தான், அதில் வந்து உங்களால் வசிக்க முடியாது. ஓகே, ஸோ டோன்ட் பிலீவ் த மாடல் இஸ் ரியாலிட்டி. டோன்ட் எக்ஸ்ட்ராபுலேட் த ரீஜன் ஆஃப் ஃபிட். ஓகே, டோன்ட் எக்ஸ்ட்ராபுலேட் த ரீஜன் ஆஃப் ஃபிட்னா என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துருக்கீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி வந்துட்டு அதில் சால்வ் பண்ணிடுச்சு. அதை வந்து இன்னொரு இதுக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு தலைவலி வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு காஃபி குடிக்கிறீங்க, அல்லது பேராசிட்டமாலோ இல்லை அனாசினோ போடுறீங்க, இல்லை ஒரு ஜண்டுபாமோ ஏதோ ஒன்று போடுறீங்க, உங்களுக்கு சரியாயிடுது. அதை இன்னொருத்தருக்கு அதே இது ரெக்கமெண்ட் பண்ணால் அது சரியாகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து கண்ணாடி போட்டால் சரியாகலாம், அல்லது அவருக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் பயன்படுத்தின மாத்திரை வந்து அவருக்கு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு வேறு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அவர் வந்து கன்சர்ன்டாக என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு இது பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, இங்கே அப்ளை ஆனது இன்னொருத்தருக்கு அப்ளை ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, டோன்ட் எக்ஸ்ட்ராபுலேட் தி ரீஜன் ஆஃப் ஃபிட். டோன்ட் ரிஸ்டார்ட் ரியாலிட்டி டு ஃபிட் த மாடல். இது என்ன அப்படின்னா, அதாவது மாதிரிக்கு தகுந்த மாதிரி உலகத்தை மாற்றக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாதிரி கண்டுபிடிக்கணுமே தவிர என்னோட உலகத்தில் ஃபிட் ஆகன்றதுக்கான என்ன பண்ணக்கூடாது, ரியாலிட்டி வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த மத கலவரம், ஜாதி கலவரம் இதெல்லாம் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாடல் அவங்க ஒரு மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரியில் வரல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது அல்லது மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்கல்ல நம்ம நாட்டில். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்க ஒரு மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரியில் அவங்க வரலான்னு உடனே என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு அல்லது அதை வந்து அந்த ஒரிஜினல் இதை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ டோன்ட் டிஸ்டார்ட் த ரியாலிட்டி டு ஃபிட் த மாடல். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே தான் நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்ளம்லையும் ஸோ ஒரு மாதிரி உருவாக்கியிருக்கீங்க, அந்த மாதிரிக்கு வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஃபிட் ஆகலன்றதுக்காண்டி ரியாலிட்டியை இது பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு வீடு கட்டும்போது ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது வீடு இதாக இருக்குன்றதுக்காண்டி என்ன பண்ணக்கூடாது, வீட்டை வந்து சுற்றி கட்டணும். நான் உயரமாக இருக்கேன்றதுக்காண்டி வீட்டை சுற்றி கட்டணும். அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வீடு குட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு என் தலையை வெட்டக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து டோன்ட் டிஸ்டார்ட் த ரியாலிட்டி டு ஃபிட் த மாடல். டோன்ட் ரிட்டைன் த டிஸ்கிரிட் மாடல். ஸோ 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு முரண்பாடாக இருக்கும். ஓகே, ஸோ சொல்லிட்டீங்க, அதாவது இந்த மாதிரி ரியாலிட்டியை ஃபிட் பண்ணக்கூடாதுன்னு. பட் சில சமயம் என்ன ஆகுனா, நீங்கள் மாதிரி உருவாக்கியிருப்பீங்க, அது வந்துட்டு டிஸ்கிரெடிட் ஆகிடும். டிஸ்கிரெடிட்னா அது வந்துட்டு ஒத்துக்காத மாடலாக இருக்கலாம், ஒரு மாதிரியாக இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பூமி தட்டையாக இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு மாதிரி தான். ஓகே, அது வந்து சொன்னாங்க, ஆனால் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலைன்னா எல்லாருக்கும் தெரியும் உலகம் தட்டை இல்லை அப்படின்றது. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போட்டாங்க. ஸோ அப்போது ஒரு மாதிரி ஒரு கொள்கையை வந்துட்டு ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாடல் வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு வேலிட் இருக்காது. ஸோ அப்போ வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஸோ எதெல்லாம் வந்துட்டு பயன்படாதோ அதெல்லாம் தூக்கி குப்பையில் போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி. லாஸ்ட் ஒன், டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யுவர் மாடல். ஸோ உங்கள் மாதிரியோட ரொம்ப அன்பாயிட்டீங்க, ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிங்க, ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு அதுதான் வந்துட்டு ரியாலிட்டி, அதுதான் வந்துட்டு உலகம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதுதான் அந்த மத கலவரம், ஜாதி கலவரம்லாம் அதுதான். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரியில் ரொம்ப ஊறி போயிட்டாங்க. ஸோ அதனால் அதை விட்டு வெளியே வர முடியாதனால என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதை பற்றி குத்த சொன்னாலோ அல்லது ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி இதாகுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோன்ட் பிலீவ் தட் த மாடல் இஸ் ரியாலிட்டி, டோன்ட் எக்ஸ்ட்ராபுலேட் தி ரீஜன் ஆஃப் இட், டோன்ட் டிஸ்டார்ட் த ரியாலிட்டி டு ஃபிட் த மாடல், டோன்ட் ரிட்டைன் டிஸ்கிரிட்டட் மாடல் அண்ட் டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யுவர் மாடல். ஸோ அஸ் அ சம்மரி என்ன பண்ணோம்னா, ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த கவர்னிங் ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்ம கொண்டு வரோம். அதில் இன்புட்ஸ் இருக்குது, அவுட்புட்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம், இன்புட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக கொண்டு வரலாம், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக கொண்டு வரலாம், ஃபோர்சிங் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து சம்மரி. ஓகே, ஸோ அப்போ மாதிரின்றது ஒரு இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அவ்வளோதான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். கேன்சர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, கேன்சர் செல்ஸ் வந்துட்டு புத்துநோய் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு ஸ்பெரிக்கல் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த செல்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அது எப்படி வளருது அப்படின்னா ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை எப்படி மாதிரி பண்ணலான்னா, dn/dt = μ × n போடலாம். அந்த மியூன்றது என்னென்னா, அந்த கேன்சர் செல்ஸ் வந்து